தேர்ட் சம்மு 49 பவர் 1/2 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிப்போம். இதை எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். இதை 7 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? 7 ஸ்கொயர்னு எழுதலாம். இது பவர் 1/2 இல்லையா? அப்போது இந்த 7 பவர் 2 இன்ட்டு இந்த பவர் இன்ட்டு 1/2 கேன்சல் பண்ணால் வெறும் 7. ஓகேங்களா? இதை வேறு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்? √49 ஈக்குவல் டு 1/2க்கு 1/2க்கு நம்ம வேல்யூ தெரியும் இல்லையா? ரூட் ஈக்குவல் டு பவர் 1/2 நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறது பவர் 1/2. ஓகேங்களா? அப்போது √49க்கு வெறும் 7 எழுதலாம். எப்படி ஆன்சர் எழுதலாம்? நீங்கள் அந்த வேல்யூ வச்சும் உள்ள ஸ்கொயராக மாற்றி மல்டிப்ளை பண்ணி கூட எழுதலாம். செகண்ட் சம்மு 243 பவர் 2/5 இல்லையா? அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 பவர் 2/3 எழுதலாம். 2 இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் வரும் ஆன்சர். சரிங்களா? பெருசாக போகிறதுனால நான் எழுதலை. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் வரும், இதுக்கும் எல்சிஎம் எடுத்தால் வரும். அதுதான் 7 ஸ்கொயர் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஓகேங்களா? எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போது 5 1 2 இது 5 இது 1 2 3 4 5. அப்போ 3 பவர் 5 பவர் 2 பவர் 5 இது ரெண்டையும் மொட்டையும் ஆச்சுன்னா என்ன வருங்க? 3 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 5 5 5 கேன்சல் ஆகிடும். அப்போது 3 ஸ்கொயரு 3 இன்ட்டு 3 9. தேர்ட் சம்மு 9 பவர் -3/2 இல்லையா? இப்போ மைனஸ் இருக்கக்கூடாதுன்னா கீழே கொண்டு வந்துடணும். இதை 9 கீழே கொண்டு வந்துடணும். அப்போ 9 பவர் 3/2. இந்த 9 எப்படி எழுதலாம்? 9 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாம் இல்லையா? 3/2. அப்போ 3 இன்ட்டு 3 எப்படி எழுதலாம்? 1/3 ஸ்கொயர் பவர் இந்த 3 இன்ட்டு 3 3 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். பவர் 3/2. அப்போது 1 இது ரெண்டையும் மட்டும் ஆகும். 3 பவர் 2 இன்ட்டு 3/2 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போது 1/3 பவர் 3. அப்போது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 9 9 இன்ட்டு 3 27 1/27. ஃபோர்த் சம்மு 64/125. இப்போ என்ன பண்ணலாம்? பவர் -2/3 2/3 தான். இப்போ என்ன பண்ணலாம்? இதை இன்வர்ஸாக தலைகீழ எழுதிக்கலாம். அப்போ தான் இந்த மைனஸ் போவோம். அப்போ என்ன பண்ணலாம்? 125/64. அப்போ பவர் இது தலைகீழ போயிடும் இல்லையா? அப்போது 2/3 ஆச்சுங்களா? இப்போ நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். மேலே தனியாக கீழே தனியாக எப்படி எடுத்துக்கலாம்? 125 பவர் 2/3 டிவைடட் பை 64 பவர் 2/3. இந்த 2வை கேன்சல் பண்ணுறதுக்காக 3யை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் இதை 3ஆக பிரிச்சுக்கிறேன். இதையும் 3ஆக பிரிச்சுக்கிறேன். பிரச்சனை எப்படி வரும் பாருங்கள். 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 பவர் 2/3. இது 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 பவர் 2/3. இதுக்கு நான் 3ஆக பிரிக்கிறேன். இந்த 3ஐ கேன்சல் பண்ணணுன்றதுக்காக. இப்போ என்னவா மாறிச்சு பாருங்கள். 5 கியூபு 2 பவர் 3 டிவைடட் பை 4 கியூபு 2 பவர் 3. அப்போது இது மல்டிப்ளை ஆகும் இல்லையா? 5 பவர் 3 இன்ட்டு 2/3 கேன்சல் ஆகிடும். அப்புறம் 4 பவர் 3 இன்ட்டு 2/3 இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்னது? 5 ஸ்கொயரு டிவைடட் பை 4 ஸ்கொயர். அப்போ இது 25 இது 16. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.